ஓகே, பொங்கல் பண்ணிட்டார். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவர் செங்கோட்டையன் தான் சொன்னார். அவர் ஹரித்வாருக்கு போயிட்டு வந்ததாகவே நம்ம வச்சுக்குவோம். இன்னொன்று, இந்த கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றியதை பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம் அப்படின்னு நேற்று அவர் இந்த வடபழனியில் நடைபெற்ற அந்த அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியை காப்பாற்றவில்லை, அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆட்சியை காப்பாற்றினார்கள், அவர்களுக்கு தான் நன்றியோடு இருக்கணும்னு சொல்கிறாரு. உண்மையிலே ஆட்சியை காப்பாற்றினது பாஜகவா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களா 2016? சார் கண்ணன் சார், கடந்த காலங்களில் ஊடகங்கள், பத்திரிகைகள், எதிர்கட்சிகள், தினகரன் எல்லோருமே சேர்ந்து கொண்டு பாஜக தான் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியதை பேசினாங்க. அப்பொழுதெல்லாம் பேச மறுத்தவர்கள், அப்பொழுதெல்லாம் இது பற்றி எல்லாம் கண்டுகாமல் இருந்தவர்கள் இப்ப ஏன் சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி காப்பாத்தல எம்எல்ஏக்குங்கிறாங்க. அதாவது எடப்பாடியை சொன்ன உட்பொருள் என்னன்னா, மத்தியில ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா மூலமாக அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி பாதுகாக்கப்பட்டது. எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய சோதனை காலம். ஏன்னா கொரோனா, 2ஆம் கொரோனா காலம். அந்த நேரத்துல எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில, நிதியே இல்ல, வரி வசூலே செய்ய முடியல. இப்படி சொல்ற இந்த டாஸ்மாக் உட்பட எந்த வரியும் இல்லை. அந்த சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்தவர் எடப்பாடியார். அன்றைக்கு மத்திய உதவி இல்லாமல் இருந்தால் இந்த ஆட்சியை பாதுகாக்க முடியாது. மக்கள் விரோத ஆட்சியா மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் பேசுறாரு. அப்போ அவ்வளவு சமாளிப்பதற்கு மத்திய உதவியும் தேவைப்பட்டதுங்க. மத்திய அரசு உதவியது, அது மறுக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்ல அரசியல் ரீதியான உதவிதான், அரசியல் உதவி. அதை சொல்வது எந்த சங்கடமும் இல்லை. அன்றைக்கு பாஜக அரசு உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு உறுதியாக இருந்தது. அதனால 4.5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை அதிமுக அரசு செய்ததை எடப்பாடி செய்தாட்டினார். எனவே இதில் சொல்வதற்கு எந்த சங்கடம் இல்லை. நிச்சயமாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மக்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். ஓகே, ஆனால் அரசுக்கு தான் உதவி இருக்கிறார். அரசியல் ரீதியா பாரதிய ஜனதா கட்சி உதவலை அப்படிங்கிறது பொங்கலூர் மணிகண்டன் சார் சொல்றாருன்னா அது உண்மையிலே ஏற்றுக்கிறார். இன்னொன்று, 2021 இந்த தேர்தல், இதே கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இருக்கலாம், அதில் ஓபிஎஸ் கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அப்போதைக்கு கிட்டத்தட்ட அந்த தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு 41 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 14 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. பல தொகுதிகளில், இப்போ காரைக்குடியிலலாம் 44,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 21% வாக்குகள் அமமுக, இந்த டிடிவி தினகரன் அமமுக பெற்றிருக்கிறது. இதே போல் சிறுவில்லிபுத்தூர், வாசுதேவநல்லூர், திருநெல்வேலி மற்றும் விருதுநகர், கோவில்பட்டி, இதே போல் டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி உள்ளிட்ட பல தொகுதிகளில் இந்த அமமுக பெற்ற வாக்குகளால் அதிமுக அங்கு சில ஆயிரம் வாக்குகளில் அங்கு தோல்வி அடைந்தது. நம்ம தேர்தல் ஆணையத்தில் அந்த வெற்றி விவர புள்ளி விவர பட்டியல்களில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 தொகுதிகள் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வாக்குகளால் அது அதிமுகவுக்கு விழுந்திருந்தால் அந்த வெற்றியானது திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் புள்ளி விவரங்கள், வாக்கு எண்ணிக்கை விவரம். இப்போது அதே நிலைமை நீடிப்பதாலும், கூடுதலாக அங்கு ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனுடன் இணைவதாலும், கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பியிருப்பதாலும், இந்த டெல்டா தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்களில் அதிமுகவின் வாக்குகள் சிதறுமா சிதறாதா சார்? சார், எந்த வகையில் பாதிக்காது. இப்போ நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த பகுதிகளில் சீமான் வாக்கு, கமலஹாசன் அதிமுக கொடுக்கூடாது. அப்போ காரணகாரிகள் இருக்கு. அப்போ அதை கடந்து செல்லக்கூடாது. இப்ப நீங்க ஒரு வெற்றி தோல்வி யாரால் எவரால் இதனால் என்பதால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, அதுல பிரச்சனை இல்லை. நீங்க குறிப்பிடக்கூடிய தினகரனுடைய கட்சி இன்றைக்கு 90% நிர்வாகி வெளிவண்டான், யாருமே அங்க இல்ல. தினகரன் 2021 போட்டிட்டு அதுக்கு முன்பு இருந்த நிலையோடு 21க்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அந்த கட்சி அழிந்தே விட்டது. இப்ப அந்த கட்சி 1/2% வாக்கு இருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் திமுக மாற்றாக எடப்பாடியார் வர வேண்டும் என்று முடிவெடுத்தார். வாக்களிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இவர் சொன்னா கேட்பாங்க, அவர் சொன்னா கேட்பான்னு இல்லை. 4.5 ஆண்டு காலம் அவர் செய்த ஆட்சியினுடைய பலனை உணர்ந்தவர்கள், இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியுடைய அந்த மோசமான சூழ்நிலையை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக அதிமுக முழுமை வாக்களிப்பாங்க. நம்பிக்கை இருக்கு சார். கொங்கு மண்டலம் அதிகம் எதுவுமே இல்லை, எந்த மண்டலம் கிடையாது. அதிமுக ஜாதி ரீதியாக கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு 9 முறை ஜெயிச்சிருக்கிறார் செங்கோட்டையன். அந்த தொகுதியில கூட ஒரு சிறு பாதிப்பு ஏற்படாது. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு இல்ல, இரட்டை இலை என்கிற ஒன்றை தாண்டி அல்லது அதிமுக தாண்டி
நிச்சயமாக யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, கடந்த காலத்துல அம்மா இருக்கும்போது சரிங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, எடப்பாடி ஆளும் சரி, நிச்சயமாக தோற்றுத்தான் போயிருக்காங்க. அதனால இது வீண் முயற்சி. அதாவது ஒரே காலத்துல சமகாலத்தில் பயணிச்சவங்க அவரவர்களுக்குள்ள ஈகோல நான் நீ பெருசுன்னு பேசி பண்றாங்க ஒழிய எடப்பாடிங்கிற ஒற்றை மனிதர் இல்லாவிட்டால் இந்த கட்சியை யாராலும் காப்பாற்றிருக்கவே முடியாது. எனவே உணர்ந்த தொண்டர்கள் தயாரிக்காங்க. பதவி அனுபவித்த தலைவர்கள் தான் இந்த மாதிரி தாறுமாறாக தவறு செய்கின்றார்கள். உணர்ந்து கொண்ட தொண்டர்களால் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். எனவே அவர்கள் உணர்ந்து கொள்வது நல்லதுங்க.